எல்லாருக்கும் வணக்கம். தளபதி விஜய் நடிப்பில் டேரக்டர் வினோத் டைரக்ஷனில் உருவாகியிருக்க படம் தான் ஜனநாயகன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், கிளிம்ஸ் வீடியோ, ரிலீஸ் டேட் போன்ற அப்டேட் எல்லாம் நேற்று தளபதி விஜயோட 51th பர்த்டே அப்படிங்கிறனால அன்னைக்கு தான் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் தளபதி விஜய் அவர்களோட கடைசி படம் இதுதான் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. மேலும் இது குறித்து விஜய் முதல் முறையாக ஓப்பன் அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகன் பட ஹீரோயினியான மமிதா பைஜு ஓப்பன் அப்பா சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அதாவது விஜய் சார் ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப ஃபன்னா இருப்பாரு. அதே நேரம் ரொம்ப கூலா ரிலாக்ஸா எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா விஜய் சார் கிட்ட நான் கேட்டேன், ஜனநாயகன் படம் தான் உங்களோட கடைசி படம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. உண்மையிலேயே இதுதான் உங்களோட கடைசி படமா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு விஜய் சார் 2026 தேர்தல் முடிவை பொறுத்து தான் நான் சினிமாவில் தொடர்ந்து நடிப்பேனா அப்படின்றத பற்றி முடிவு செய்வேன். தேர்தல் முடியட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராமா. இந்த விஷயத்த மமிதா பைஜு ஓப்பன் அப்பா இந்த இன்டர்வியூவில் சொன்னதால விஜய் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு குழப்பம் கிரியேட் ஆயிருக்கு. அதே நேரம் நேற்று தளபதி விஜய் அவர்களோட பர்த்டே அப்படின்றனால பல பேர் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் எல்லா வருஷமும் ஆக்ட்ரஸ் த்ரிஷா மறக்காம வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. அதே போல இந்த வருஷம் த்ரிஷாவோட வீட்லயா அல்லது ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட்லயான்றது தெரியல. ஆனா த்ரிஷாவோட புது பெட்டை கையில வச்சுட்டு அந்த பெட்டை கொஞ்சி விளையாடிட்டு இருக்காரு. த்ரிஷாவும் அதை ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு பிக்சரை தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த பிக்சர் கண்டிப்பா ரீசெண்டா எடுத்த பிக்சரா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி த்ரிஷா ஒரு பெட்டை வளர்த்துட்டு இருந்தாங்க. அந்த பெட்டை இறந்து போச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பெட்டை புதுசா வாங்கியிருந்தாங்க. ஸோ அதனால இது ரீசன்ட் கிளிக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிக்சர் ஷேர் பண்ண த்ரிஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாப்பி பர்த்டே மை பெஸ்டஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி எமோஷ்னலான எமோஜியோட ஷேர் பண்ணியிருக்காங்க.